சென்னை பெரம்பூர் அருகே கத்தியை காட்டி மிரட்டி செல்போன் பறித்த கொள்ளையர்கள் பிடிக்கச் சென்ற போலீசாரை தாக்கி தகாத வார்த்தைகளால் பேசிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், இப்ப பெரம்பூர்ல நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவத்தில் மொத்தம் எத்தனை பேர் ஈடுபட்டார்கள்? இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கல்லூரி மாணவர்களிடையே செல்போன் பறித்து தப்பித்து சென்ற இருவரை போலீசார் பிடிக்க முயன்ற போது அவர்களிடம் இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக காவல் நிலையத்துல இவர்கள் ரகளையில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கின்றன. சென்னை அண்ணாநகர் 7வது நெடுஞ்சாலை பகுதியை சேர்ந்த அங்க இருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்துல தங்கி படித்து வரக்கூடிய நபர்கள் லட்சுமி நாராயணன், கபிலன், தாமஸ் ஆல்வா எடிசன் இவர்கள் 3 பேரும் பெரம்பூர் செங்கை சிவம் பாலம் அருகே சென்று கொண்டிருந்த போது அந்த பகுதியிலிருந்து டியோ பைக்ல வந்த 3 நபர்கள் இவர்களை மடக்கி இவர்களிடமிருந்து கத்தியை காட்டி செல்போன்களை பறிச்சிருக்காங்க. இந்த 3 நபர்களும் புளியந்தோப்பு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இரவு உணவகத்துல பிரியாணி சாப்பிடுவதற்காக சென்று விட்டு திரும்பும் போது அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் அங்க இருக்கக்கூடியவர்கள் அந்த மாணவர்களுக்கு உதவும் வகையில காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். அந்த 3 மாணவர்களையும் அழைத்துக் கொண்டு காவலர்கள் ரோந்து பணியில் இருந்த பொழுது அங்கு சந்தேகப்படும்படியாக இருக்கக்கூடிய நபர்கள் யார் என்று பார்த்திருக்காங்க. அதே போல இவர்கள் சாப்பிட்டு இந்த பிரியாணி கடை அருகே இந்த டியோ பைக்ல சந்தேகப்படும்படியாக நின்றிருந்த 2 பேரை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொள்ளும் பொழுது அங்கே அவங்க பிடிக்கும் பொழுதே ரகளையில் ஈடுபட்டிருக்காங்க. கைது செய்வதற்கு விசாரணைக்கு அழைத்த பொழுது அவர்கள் வரவில்லை. காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனையடுத்து அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரணை செய்த போது இவர்கள் இருவரும் புளியந்தோப்பு பகுதியை சேர்ந்த அர்ஷத் மற்றும் சல்மான் பாஷா என்பது தெரிய வந்திருக்கிறது. விசாரணைக்கு சாலையில் அழைத்த போதே கத்தியை காட்டி ஒரு காவலரை தாக்கி இருக்கிறார்கள். பின்னர் காவல் நிலையத்திற்கு காவல் ஆய்வாளர் அறையினுடைய கண்ணாடியை உடைத்து அங்கேயும் ரகளையில் ஈடுபட்டதுதான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனையடுத்து இவர்கள் 2 பேரையும் கைது செய்து அவரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.